வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. திருப்பதிங்கிறது பொதுவாக பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கிறது. இந்த திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதி பெருமாள். ஒரு தடவை இவரை பார்த்துட்டு வந்தோம்னா திரும்ப திரும்ப இவரை பார்க்கணுன்னு தூண்டக்கூடிய அளவுக்கு ஒரு வசீகரம் உள்ளவர் தான் இந்த வெங்கடாஜலபதி பெருமாள். இந்த திருப்பதியை பற்றியும் இதை சுற்றி உள்ள கோயில்களை பற்றியும் இந்த திருப்பதி எப்படி இருந்துச்சு, இந்த திருமலை எப்படி இருந்தது அப்படின்னு நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஏகப்பட்ட பேருக்கு ஆர்வம் இருக்குது. எனக்கு அதுமாதிரி நிறைய ஆர்வம் இருக்குங்க. அந்த மாதிரி திருமலை ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நான் சில விவரங்கள்லாம் தேடி பார்க்கும்பொழுது சில இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் சப்ஜெக்டில் கிடச்சிதுங்க. சப்ஜெக்ட்னா என்னங்க, பழைய காலத்தில் திருமலை எப்படி இருந்தது, அதோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படிங்கிறத பற்றி சில டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் அதை பற்றின கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால தொடர்ந்து அதை தேடி பார்த்தேன். அதில் கிடைச்ச சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியதுக்காக இந்த வீடியோ போடுறேங்க. இது என்னென்னா, திருமலை பழைய காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றிதாங்க இது. கீழே திருப்பதியில் ஆரம்பித்து மேலே திருமலையில் சுவாமி தரிசனம், சாமி குடியிருக்கிற ஆனந்த நிலையம் வரைக்கும் இந்த பெருமாள் முன்னாடி இந்த பெருமாள் கோயில் என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸு இதில் பார்க்கலாங்க. இந்த திருவேங்கடவன் கோயில் கொண்டுள்ள சப்தகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 மலைகளோட பெயர்கள் பார்த்தீங்கன்னா கருடாத்ரி, விஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, நீலாத்ரி, சேஷாத்ரி, வேங்கடாத்ரி, அப்புறம் நாராயணத்ரி அப்படிங்கிறதுங்க. சப்த அப்படின்னாலே 7 தான் அர்த்தங்க. அதனால தான் அந்த சப்தகிரி அப்படின்னு பேரே வந்தது. 7 மலைகளை கொண்டது தான் சப்தகிரி. அதுதான் அந்த 7 மலைகளோட பெயர் இதுதாங்க. இந்த 7 மலைகளை கடந்து தான் வெங்கடாஜலபதி பெருமாள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம நடைபாதையில் நடந்து போகும்பொழுது நம்ம 4 மலைகள் வழி தான் கீழே திருப்பதியிலேருந்து போகுவோம். நம்ம திருப்பதியிலேருந்து போகும்பொழுது 4 மலைகளை கடந்து தான் இந்த வெங்கடாஜலபதி பெருமாளை பார்க்கறதுக்கு போய் சேர முடியும். அந்த மலைகளோட மொத்த கூட்டணி மொத்தம் 7 இருக்குங்க. ஆனால் திருப்பதியிலேருந்து போகும்பொழுது நம்ம 4 மலைகளை மட்டும்தான் ரீச் ஆக முடியும். நாராயணத்திரி மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீராமர் பாதம்லாம் இருக்குது பாருங்கள், அந்த இடம் இருக்கிறது, பாபநாசம் இருக்கிறது, இதெல்லாம் வேறு வேறு பெயர்கள் உள்ள மலைகள். இந்த மலைகளோட பெயர்களை தான் பார்த்தீங்கன்னா இந்த திருமலையில் உள்ள காட்டேஜஸ்லாம் பெயர் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். ஏஎன்சி, ஜிஎன்சி, எஸ்என்சி மேலே பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் இந்த மலைகளோட பேர் தான். ஏஎன்சினா அஞ்சனாத்ரி அப்படிங்கிற மலையோட பேர் தான் ஏஎன்சின்னு வச்சுருக்காங்க. எஸ்என்சினா சேஷாத்ரின்னு மலையோட பேர் தான் எஸ்என்சின்னு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மலைக்கும் ஒரு பேருங்க. இந்த மலையோட பெயர் தான் அந்த காட்டேஜுக்கு பேர் வச்சுருக்காங்க. அலிபெரி நடைபாதையில் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வரிசையாக போட்டிருப்பாங்க. இது எவ்வளோ தூரம் கிலோமீட்டர் இருக்குது, இது எந்தெந்த மலைகள் வழியாக நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன மேப் ஒன்று அந்த இடத்துல இருக்கும். அதெல்லாம் கடந்து தான் நம்ம திருமலை போய் ரீச் ஆக முடியும். திருமலையில் பழைய பாதை ஒன்று இருந்துங்க. அதாவது என்டி ராமராவ் காலத்தில் அவர் என்டி ராமராவ் முதலமைச்சராக இருக்கும்பொழுது தான் 2வது பாதையை அவர் வடிவமைச்சார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாதை தான் திருப்பதி போகிறதுக்கு இருந்தது. அது இப்போ நம்ம இறங்கி வர பாருங்க திருமலையிலேருந்து, அந்த இறங்கி வர ஒரே பாதை தான் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் அப்படி தாங்க இருந்தது. தாத்தாவோட ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் திருப்பதி போகும்பொழுது, அப்போ ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் போகும்பொழுது அந்த மாதிரி சிங்கிள் வே பாதையில் தான் நான் போயிருக்கேங்க. கீழே திருப்பதி வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து ட்ரெயினில் போயிடுவோம். எங்கள் மாயவரத்துலேருந்து ட்ரெயினில் ஏறி கீழே திருப்பதி வரைக்கும் போயிடுவோம். அங்கேருந்து அந்த சிங்கிள் வேல் தான் இருக்கும். அதில் தான் நாங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்த ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்டி ராமராவ் காலத்தில் தான் 2வது பாதை அமைச்சாங்க. பக்தர்களோட வசதிக்காக நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக போகுது அப்படிங்கிறதுனால 2வது ஒரு பாதை ஒன்று அமைச்சாங்க. அதுதான் இப்போ அந்த டோல்கேட் போட்டு அது வழியாக மேலே ஏறுற பாதை தான் 2வது பாதைங்க. இப்போ சாலை வசதிகள் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ பிரமாதமாக ஆகிப்போச்சு. ஏற்கனவே சாலை வசதிகளே கிடையாது திருமலைக்கு போகிறதுக்கு. இப்போ உள்ள வசதிகள்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ரோடெலாம் போட்டிருக்காங்க. நீங்கள் டோல்கேட்டு தாண்டி இப்போ டோல்கேட்டு தான் பாருங்கள். இந்த டோல்கேட் இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குங்க. எவ்வளோ பெரிய இடம் அந்த கிரவுண்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் ஆனால் கூட அந்த டிராஃபிக் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு அந்த டோல்கேட்டுக்கிட்ட அவ்வளோ பெரிய இடம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் அந்த விநாயகர் கோயில் ஒன்று இருக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் ரோடு அழகாக போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மலைப்பாதையும் ஆரம்பிக்கும். அந்த விநாயகர் கோயில்கிட்ட போய் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி போவாங்க நிறைய பேர். அந்த விநாயகர் கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ டாய்லெட் வசதியெலாம் மட்டும் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட் ரோடு ஆரம்பிக்கும். சாயந்தரத்தில் போனீங்கன்னா அது வரைக்கும் லைட் வெளிச்சம்லாம் இருக்கும். அந்த காட் ரோடு ஆரம்பித்த பிறகு லைட் எதுவும் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் சாதாரண ரோடு தான் அது வழியாக நம்மளோட வண்டி வெளிச்சத்தில் தான் நம்ம அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்கும். இப்போ உள்ள பஸ் வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துருச்சு. ஆரம்பத்தில் சாதாரண பஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸெல்லாம் விட்டாங்க. இப்போ எலக்ட்ரிக் பஸ்ஸெல்லாம் விட்டு இப்போ ஏசி பேருந்துலாம் நிறையா விட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வசதிகள் வந்துருச்சுங்க. இப்போவும் தனியார் பஸ்க்கெல்லாம் மேலே ஏற அலோவ் பண்ணுறது கிடையாது. 12 பேருக்கு மேலே உள்ள வெஹிக்கிள்லாம் மேலே அலோவ் கிடையாதுங்க. அதாவது மினிமம் டெம்போ ட்ராவலர் வேன் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே உள்ள வேன்லாம் மேலே அலோவ் பண்ணுறது கிடையாது. பஸ்ஸெலாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஆரம்ப காலத்தில் பழைய காலத்து பஸ்ஸெல்லாம் பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த மாதிரி பழைய காலத்து பஸ்ஸு வேன் மாதிரி இருந்தது. அந்த பஸ்ஸில் தான் எல்லோரும் ஏறி போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது பாருங்கள். அதில் இப்போ உள்ள சாலை வசதியிலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். சாலை வசதி ஒரு படுமோசமாக இருந்தது. ஒரே ஒரு சிங்கிள் ரோடு தான் அது. இந்த ஆர்ச் இருக்கும் பாருங்கள், பெரிய ஒரு ஆர்ச்சு. அது வழியாக தான் வண்டியெல்லாம் போகிற மாதிரி இருக்கும்.
அந்த காலத்தில் மாட்டு வண்டி தான் இருந்திருக்கு பாருங்க. மாட்டு வண்டியில் வர்றாங்க எல்லாருமே. அப்படி தான் நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் காலப்போக்கில் பஸ்ஸுகள்லாம் விட ஆரம்பிச்சு, அது மாதிரி ஒரு மாதிரி வேன் மாதிரி ஒரு பஸ்ஸு போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதாரண பெரிய பஸ் அது மாதிரி விட்ருக்காங்க. அந்த பஸ்ஸும் போயிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி இப்போ வந்துருச்சுங்க. நடைபாதைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கருடாழ்வார் சிலை இருக்கும். அந்த கருடாழ்வார் சிலையை இப்போ உள்ள சிலையும் பாருங்கள், அந்த முன்னாடி உள்ள சிலையும் பாருங்கள். இப்போ உள்ள சிலைக்கு பக்கத்தில் நிறைய ரோடெலாம் வந்துச்சு, வசதிலாம் கொண்டு வந்துட்டாங்க. பின்னாடி ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். அதை தாண்டினோடனே ரைட்டில் போனோம்னா மேலே கீழே இறங்கி வர பாதை, நேராக போனோம்னா மேலே ஏறி வர பாதைன்னு ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. இது பழைய கருடன் சிலை பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அலிப்பதி நடைபாதை மேலே ஏறதுக்கு ஆரம்பிக்குதுங்க. கிட்டத்தட்ட இந்த பாதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த அலிப்பதி நடைபாதை வழியாக இப்போ மேலே ஏறி போகிறது தான் வந்து பழமையான பாதைன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் பழமையான பாதை இதுதான். இப்போ நான் ஸ்ரீவாரிமட்டை நடைபாதை 2008 இப்போ திறந்துருக்காங்க. ஆனால் அந்த ஸ்ரீவாரிமட்டை நடைபாதை தான் வெங்கடாஜலபதி பெருமாள் தாயாரோட நடந்து போன பாதைன்னு சொல்கிறாங்க. அந்த பாதை வந்து காலப்போக்கில் பாழடைஞ்சு போய் அதை வந்து பராமரிக்காமல் விட்டுட்டாங்க. மறுபடியும் இப்போ அதை புனரமைச்சு 2008க்கு அப்புறம் திறந்து விட்டு இப்போ திருமலைக்கு போகிறதுக்கு 2வது மலைப்பாதைன்னு ஸ்ரீவாரிமட்டை நடைபாதை இப்போ உபயோகத்தில் இருக்குங்க. ஆனால் பக்தர்களால் பெரிதும் ரொம்ப விரும்பி நடந்து போகிற பாதை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலிப்பதி நடைபாதை தான். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமான நடைபாதைங்க. அது 9 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இது 3650 படி கிட்டத்தட்ட இருக்குங்க. அதில் இது வழியாக நான் அந்த பாதையில் நடந்து போகும்போது காளிகோபுரம் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். மேலே ஏறி போயிட்டே இருப்போம். படிகள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்கி வர்ற மலைப்பாதை இருக்கு பாருங்க, அதோட சைடில் நடந்து போவோம். அழகிய மலை பள்ளத்தாக்குலாம் இருக்கும், அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து முட்டி கோபுரம்னு ஒரு கோபுரம் இருக்கும், அது வழியாக மேலே ஏறி போகிறதுன்னு ரொம்ப ரொம்ப ரம்மியமான நடைபாதை. இது போய் சேர்றதுக்கு 4 மணிலேருந்து 4.5 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க இந்த நடைபாதை வழியாக போகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நடைபாதை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜலப்பிரசாதம்னு வச்சுருக்காங்க. அங்கே தண்ணிலாம் வேணுங்கிறத குடிச்சிட்டு போகலாம். போகிற வழி முழுக்க நம்ம தண்ணி வசதி பண்ணி வச்சுருக்காங்க, கழிப்பறை வசதி செஞ்சு வச்சுருக்காங்க. போகிற வழியெலாம் நிறைய கடைகள் கூட இப்போலாம் வந்துருச்சு. அந்த வழியாக சாதாரண நடந்து போகலாம். அதுமாதிரி நடந்து போகிறதுக்கு ஃபுல்லாக படிகள் அழகாக படி கட்டிட்டாங்க. சாதாரண தரையே கிடையாதுங்க, எல்லா இடத்துலையும் சிமெண்ட் போட்டு அழகாக படி கட்டியிருக்காங்க. இல்லைனா கருங்கல் படிகள் இருக்குது. அது தவிர இப்போ 90% வந்து மேலே கவர்டு ஏரியாவை போச்சு. எல்லாமே ஃபுல்லாக மேலே கவர் பண்ணிட்டாங்க. சாதாரண மழை காலத்தில் போகும்போது, ரொம்ப வெயில் காலத்தில் போகும்போதெல்லாம் கஷ்டப்படாமல் ஃப்ரீயாக போன மாதிரி அழகாக ஃபுல்லாக ஷெட்டு மாதிரி போட்டாங்க. பழங்காலத்தில் எதுவுமே கிடையாதுங்க, ஓப்பனாக தான் இருந்தது. பாதையே கிடையாது, சும்மா கருங்கல் பாதையில் மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். சபரிமலைக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பம்பையிலேருந்து நீங்கள் சன்னிதானத்துக்கு மேலே ஏறி போகும்போது பார்த்தீங்கன்னா படிகள்லாம் கிடையாதுங்க, சாதாரண வழி மாதிரி தான் இருக்கும். மலைப்பாதையை வெட்டி வச்சுருப்பாங்க, அது வழி தான் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாங்க இங்கே ஆரம்பத்தில் இருந்திருக்கு. பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வர ஆரம்பித்த பிறகு அதை வந்து சுத்தம் பண்ணி இப்போ வந்து அழகாக ஷெட்டு மாதிரி போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பழைய பாதை வந்து ஒன்றுமே இல்லைங்க. அது அலிப்பரி கோபுரம் தெரியுது பாருங்கள். இப்போ மைசூர் கோபுரம்னு சொல்கிற அலிப்பரி கோபுரம். இது வந்து அலிப்பரி என்ட்ரன்ஸில் இருக்கிற பாதாள மண்டபம். அது அந்த பாதாள மண்டபத்தை தாண்டி அலிப்பரி கோபுரம் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைடில் மண்டபத்துக்கு நேராக அந்த கோபுரம் மட்டும் தெரியும். பழைய காலத்தில் பாருங்கள் ஓப்பனாக இருக்குது, மலையே ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள், ஓப்பனாக இருக்குது. அந்த இங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது மொத்த மலையும் தெரியுது, 2 கோபுரமும் தெரியுது. மேலே உள்ள காலி கோபுரமும் தெரியுது, இடையில உள்ள கோபுரமும் தெரியுது. ஆனால் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஷெட்டை போட்டு அழகாக கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக பக்தர்கள்லாம் மேலே ஏறி போகிற மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போலாம். ஓம் நமோ நாராயணாய. அதுக்கப்புறம் மேலே ஏறி போயிட்டோம்னா மேலே திருமலையில் நம்ம கோயிலோட சன்னிதானம் இருக்குது பாருங்கள். கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் ராஜகோபுரம் இருக்குது பாருங்கள். பழைய இப்போ உள்ள ராஜகோபுரம் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நின்று ஃபோட்டோ எடுத்தது. இப்போ எடுக்கும்போது ரொம்ப பளபளன்னு அழகாக பார்க்க காட்சி அளிக்குது. இதே ராஜகோபுரம் 1930-40களில் எப்படி காட்சி அளிச்சதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பக்தர்கள்லாம் இந்த மாதிரி தான் கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இருந்திருக்காங்க. சைடில் உள்ள மதில் சுவர், ராஜகோபுரம் எல்லாமே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் இந்த திருமலை இருந்திருக்கு. இப்போ உள்ள ராஜகோபுரம் அந்த மாதிரி பிரமாதமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடி உள்ள இடத்தெல்லாம் காலி பண்ணி ஓப்பன் கிரவுண்டாக ரெடி பண்ணிவிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து நின்னா கூட ஈஸியாக அதை சமாளிக்க முடிய அளவுக்கு மிகப்பெரிய இடமா அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. முன்ன வந்து இந்த ராஜகோபுரத்துக்கு நேர் ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா சைடில் 2 சைடும் பில்டிங் இருந்திருக்கு. அது மாதிரி தான் இருந்திருக்கு. ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா 2 மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஏத்தாப்பில் அந்த இப்போ இருக்கிற பெரிய ஒரு கல் தூண் மாதிரி இருக்கும், அது மேலே ஒரு சின்ன மண்டபம் இருக்கும். அந்த இடம் இப்போவும் இருக்குங்க. அதே தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. ஆனால் ஏத்தாப்பில் உள்ள மண்டபங்கள்லாம் காலி பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை ஓப்பன் திடல் ஆக்கிட்டாங்க. கோயிலுக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணதேவராயர் சிலை இருக்கும். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு சாமி பார்க்கவும் நேராக போயிடுவோம். ரிட்டன் திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் ராஜகோபுரத்துக்கு ஒட்டினாப்பில் கிருஷ்ணதேவராயரோட சிலை இருக்கும். அதுதான் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஆரம்பத்துலேருந்து அந்த சிலை மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் கோயில் அந்த திருமலை வெங்கடாஜலபதி பெருமாள் கோயிலுக்கு இந்த கிருஷ்ணதேவராயர் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து எவ்வளோ நன்கொடைகள்லாம் கொடுத்து எந்த அளவுக்கு கோயிலை டெவலப் பண்ணார்னா அவருடைய சிலையே கோயிலுக்குள்ளார வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு வச்சுருந்துருக்காங்க. அதுமாரி கோயிலோட தங்க கோபுரம், வெங்கடாஜலபதி பெருமாள் குடியிருக்கிற ஆனந்த நிலையம் அப்படின்னு குடியிருக்கிற அந்த கருவறையோட விமானம் தங்க கோபுரம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக எப்படி காட்சி அளிக்குது பாருங்கள். இப்போ உள்ள காட்சி அளிக்கிறது இதே தங்க கோபுரம்
பழங்காலத்தில் என்ன மாதிரி இருந்ததுன்னு பாருங்கள். தங்க கோபுரத்துக்கு முன்னாடி உள்ள கருங்கல் கோபுரம் அது. அந்த கோபுரத்துக்கு அந்த பக்கம் பாருங்கள், நிறைய மரம் மட்டையெல்லாம் தெரியுது பாருங்கள். நிறைய மரங்கள்லாம் சாதாரணமாக இருந்திருக்கு. நடுப்புற ஒரு மலைகளுக்கு நடுப்புற இந்த கோயில் தனியாக அமைஞ்சிருந்திருக்கு. இதை சுற்றி எந்த பில்டிங்குமே அப்போல்லாம் கிடையாது. அது மாதிரி இந்த கோயிலோட புஷ்கரணி, சுவாமி புஷ்கரணி, கோயிலோட தெப்பக்குளம் சுவாமி புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய இது இப்போ உள்ள இது எப்படி என்னமா அழகாக பளபளன்னு மின்னுது பாருங்கள். அழகாக பெயிண்ட் அடித்து சுத்தமாக வச்சுருக்காங்க அந்த கோயில் தெப்பக்குளத்தை. இதே தெப்பக்குளம் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட மாறலிங்க, பெரிய ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, அதனால் இப்படி தெரியுது. ஆனால் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி தான் இப்பயும் இருக்குது. இதேமாரி ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா இடத்தையும் குளிக்கிற மாதிரி படிகள்லாம் இருந்திருக்கு. அதனால் எல்லா இடமும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அது வந்து கோயிலோட மேல் தோற்றங்க. கோயிலோட வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது, மேலேருந்து பார்க்கும்பொழுது இந்த கோயிலோட மேல் தோற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெயின் ராஜகோபுரம், அதுக்கு அடுத்தது வெள்ளி கோபுரம், அதுக்கு அடுத்தது இந்த தங்க கோபுரம். இந்த இடம் எதுன்னு தெரியுதுங்களா? கோயிலோட கொடிமரம் தெரியுது பாருங்கள். கொடிமரத்தை தாண்டி நேரடியாக நம்ம உள்ளே போவோம். சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வர்ற வழி, வெளியில் வந்து இந்த இடத்துல தாங்க அந்த வழியாக நடந்து வந்து தான் நம்ம சின்ன லட்டு பிரசாதம் வாங்குவோம். இந்த லட்டு வாங்குற இடம் இருக்குது பாருங்கள். இப்போல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லட்டு வாங்குற இடத்துல இருந்தாங்க அந்த ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க. அந்த வேறு எழுத்தாப்பில் இருக்கிறது இந்த 2வது கோபுரம், வெள்ளி கதவுகள்லாம் போட்ட வெள்ளி கோபுரம்னு சொல்கிற இடம் அது. அங்கே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் இடது பக்கம் திருப்பி விடுவாங்க. அந்த இடம் தாங்க அது. அடுத்தது இப்போ இருக்கிற வெங்கடாஜலபதி பெருமாளுடைய கருவறை வாசலுங்க அது. இது வந்து நமுனா ஆலயம்னு இங்கே திருப்பதியில் இருக்கிற மாதிரி கோயில்னு சொல்லுவாங்க, நமுனா ஆலயம்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் இருக்கிற எடுத்த ஃபோட்டோங்க அது. இதான் மாதிரி ஆலயம்னு சொல்லி டிடிடியில் இதுதான் சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி தாங்க இப்போவும் இருக்குது. திருப்பதியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கீழே அமைச்சிருக்காங்க. திருப்பதியில் திருமலையில் கோயில் என்ட்ரன்ஸு இதே மாதிரி தான் இருக்கும். இதே இப்போ இருக்கிறது ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட மாறலைங்க, அதே மாதிரி தான் இருக்குது. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிறது ஒரிஜினல் திருமலையில் வெங்கடாஜலபதி பெருமாளுடைய கருவறை வாசலுங்க அது. ஆரம்பத்தில் அவங்க எடுத்த ஃபோட்டோ தான் இது. பட் அந்த அளவுக்கு இது உண்மையாக இருக்குமான்னு தெரியல. பட் அவங்க போட்டுக்கிறது, கூகுளில் போட்டுக்கிறது இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் வெங்கடாஜலபதி பெருமாள் கோயிலோட முகப்பு, அதாவது கோயில் கருவறையோட முகப்புங்க அது. வாசலில் இருக்க ஜெயன் விஜயன் 2 பேரும் இங்கே இருக்காங்க. இதை தாண்டி தான் பெருமாளை பார்க்கறதுக்கு போகிற வழி இது. சுப்ரபாத பாராயணம் நடக்கும்போது இந்த இடத்துல தான் நின்று தரிசனம் பண்ணுவாங்க பக்தர்கள்லாம். அதே இடத்துல நின்று அதேமாதிரி சுப்ரபாத பாராயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே நின்று மிகப்பெரிய அரசியல்வாதிகள் வந்து பிரசிடென்ட் மாதிரி இருக்குது, யாருன்னு கரெக்டாக தெரியல அவர், அவங்களாம் வந்து நின்று வழிபட்ட இடங்க அது. அந்த மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக அந்த கருவறையோட வாசல் தான் இது. இதுக்கு அடுத்தது இது வந்து பெருமாள் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு இந்த மாதிரி தாங்க இருக்குது. 5 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் அது. இந்த கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கியூ லைன், சாதாரண பக்தர்கள்லாம் இப்போ நிற்கிற கியூ லைன், SSD டோக்கன் வாங்கிட்டு போகிறவங்க, இலவசமாக சாமி தரிசனம் பார்க்க போகிற பக்தர்களோட கியூ லைன் இது. இது இப்போ உள்ள கியூ லைனுங்க. இந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. பெரிய லைன் ஒன்று போகும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன லைன் போகும். இந்த மாதிரி நிறைய லைன் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இதெல்லாம் வெளியில் நிற்கிற லைன், அதாவது கியூ லைன் தாண்டி வெளியில் நிற்கிற லைன் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதே வந்து பழங்காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். கோயிலுக்கு வெளியில் இந்த மாதிரி ஷெட்லாம் பெருசு பெருசாக போட்டு அங்கே வந்து இந்த மாதிரி பக்தர்கள்லாம் வரிசையாக கியூ லைன் தான் ஆரம்பத்துலேயும் போயிருக்காங்க. தங்கு விடுதிகள்லாம் பெரிய லெவலில் கிடையாதுங்க. இந்த மாதிரி ஷெட்டு போட்டிருப்பாங்க, அங்கே தான் தங்கிக்கிட்டு பக்தர்கள்லாம் சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் திருப்பதி போயிட்டு வருதுங்கிறது பார்த்தீங்கன்னா 1 வாரம் பிளான் மாதிரி இருக்குங்க அது. நம்ம ஊர்லேருந்து கிளம்பி திருப்பதிக்கு வருவாங்க. திருப்பதிக்கு வந்து சேர்த்துக்கு அவங்களுக்கு 2 நாள் ஆகும். அதுக்கப்புறம் மேலே ஏறி போயிட்டு நடந்து தான் போகணும், நடந்து தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் போயிட்டு வரும்போது மேலே போயிடுவாங்க, மேலே அங்கேயே தங்கிடுவாங்க, அங்கேயே அன்னதானம்லாம் போடுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப அங்கேயும் திரும்ப நடந்தே வந்து மறுபடியும் திருமலை ஊருக்கு கிளம்பி போவாங்க. கிட்டத்தட்ட 1 வாரம் அங்கே திருப்பதி ஊருக்கு போயிட்டு வந்து போகிறதுனா, திருப்பதி வந்துட்டு போகிறதுனா, அந்த மாதிரிலாம் மிகப்பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் சர்வசாதாரணமாக ஆகிடுச்சிங்க. நம்மளாம் ஈஸியாக சர்வசாதாரணமாக திருமலைக்கு போகிறோம், டிக்கெட் எடுக்கிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஃப்ளைட்டு கூட வந்துருச்சு. இப்போல்லாம் அழகாக நேராக ஃப்ளைட்டில் போய் இறங்கிட்டு அங்கேயாவது ஒரு காரை பிடிச்சி நேராக திருமலைக்கு போகிறாங்க. திரும்ப அதே மாதிரி ரிட்டர்ன் வந்துட்டு அன்றைக்கே தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்துடுறாங்க. இப்போல்லாம் 300 ரூபா டிக்கெட் எடுத்தாலே காலையில் சென்னையிலேருந்து கிளம்புறாங்கன்னா நைட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி நிறைய வசதிகள் வந்துருச்சு. அந்த காலத்தில் அவ்வளோ சிரமப்பட்டு நிறைய தரிசனம்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ இருக்கிற சுபதம் என்ட்ரின்னு இருக்குது பாருங்கள். அந்த கோயிலுக்கு இடது பக்கம் இருக்கிற சுபதம்னு ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் இருக்கும், ஆர்ச் போட்டிருக்கும். எல்லா பக்தர்களும் அதை பார்க்காம இருக்க மாட்டாங்க. அது வழி தான் மேலே ஏறி தரிசனத்துக்கு போவாங்க. அதோட பழைய ஃபோட்டோவை பாருங்கள். இது வந்து ஆர்ட் தாங்க அது. இது வந்து ஃபோட்டோஸ் கிடையாது, இது வந்து ஒரு ஆர்ட். இந்த மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதுமாரி அன்னதான கூடங்க. இப்போ உள்ள அன்னதான கூடம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது. ஏற்கனவே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்னதான கூடம் PSC 4ன்னு இப்போ இருக்குது, அதில் தான் வச்சுருந்துருக்காங்க. அதில் வந்து க்யூ லைனில் நின்று தாங்க நம்ம போகணும். அதுக்கு டோக்கன் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கிட்டு அதுக்கு போய் அந்த அன்னதானம் சாப்பிட்ணும். சாமி தரிசனம் பண்ணிட்டு வரும்போது டோக்கன் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் அன்னதானம் சாப்பிட்லாம். அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றிட்டாங்க. இப்போ யார் வேணாலும் போகலாம், எல்லோரும் சாப்பிட்லாங்கிற மாதிரி மாற்றிட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1,50,000 பேருக்கு மேலே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுமாதிரி அன்னதானம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் மாறிடுச்சு.
இதே அன்னதானம் வந்து ஆரம்ப காலத்தில் நிறைய நன்கொடைகள்லாம் வாங்காமல் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள்ட்டே வாங்கி அவங்களாம் அன்னதானம் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சவங்க அன்னதானம் பண்ணியிருக்காங்க. அதுமாரி பழைய காலத்து ராஜாக்கள்லாம் அவங்க நிறைய நிவேதங்கள்லாம் கொடுத்து அன்னதானம் பண்ணுறதுக்கு நிறைய நன்கொடைகள் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் அன்னதானம் பண்ணும்பொழுது ஓப்பனான இடத்துல தாங்க வச்சு அன்னதானமும் போட்டிருக்காங்க. கோயிலுக்கு எதிர்த்தாப்புல ஓப்பன் பிளேஸில் வச்சு அங்கே தான் அன்னதானமே பண்ணியிருக்காங்க. அங்கே சாதாரணமாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள்லாம் அங்கே வந்து கோயிலுக்கு வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொடுக்குற அன்னதானத்தை வாங்கிக்கிட்டு அதை வந்து மூட்டையை கட்டிட்டு ஊருக்கு எடுத்துகிட்டு போவாங்களாம். போகிற வழியில் சாப்பிட்டு ஊருக்கு போய் சேருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அன்னதானம் பண்ணதில் திருமலையில் ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருந்தது வெங்கமாம்பா அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரி அன்னதானம் நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த அவங்களோட பெயர் தான் இப்போ உள்ள அன்னதான கூடத்துக்கு வெங்கமாம்பா அன்னதான சத்திரம் அப்படின்னு சொல்லி பெயரை வச்சுருக்காங்க. திருப்பதியில் எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா பக்தர்களும் ஆர்வமாக இருக்காங்க. சாதாரண மக்களுமே திருமலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம ஆர்வமாக தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இருக்க திருமலை பற்றி நமக்கு தெரியுங்க. எல்லாருமே கீழே திருப்பதியில் எப்படி இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் அலிப்பதி நடைபாதை, டோல்கேட்டு, அதுக்கப்புறம் அலிப்பதி நடைபாதையில் போனவங்களும் இருக்காங்க, ஸ்ரீவெரும்பட்டு நடைபாதையில் போனவங்களும் இருக்காங்க. அதுமாதிரி பஸ்ஸில், காரில், இதுமாதிரி பல வகையான வழிகளில் திருமலைக்கு போகலாம். எல்லா வழிகளும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் பழங்காலத்தில் இதெல்லாம் எப்படி இருந்தது, இவ்வளோ வசதி நம்ம போயிட்டு வரோமே, பழங்காலத்தில் இதெல்லாம் எப்படி இருந்தது, அப்புறம் சுவாமி தரிசனத்துக்கு கோயில் வந்து இவ்வளோ அழகாக இப்போ மெயின்டைன் பண்ணுறாங்களே, ஆரம்பத்தில் இதெல்லாம் எப்படி இருந்தது, இப்போ இருக்கிற அன்னதானம் கூட மிக பிரமாதம் வச்சுருக்காங்க, இது ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்திருக்கும், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. அந்த மாதிரி ஆர்வத்தில் தேடி எடுத்தது தாங்க இந்த மாதிரி பழைய காலத்து ஃபோட்டோஸ்லாம். இந்த மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நிறைய வந்திருக்கு. இருந்தாலும் நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட ஃபாலோவர்ஸுக்காக இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தொடர்ந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.